வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள். வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு, குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு, நவக்கிரகங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் என்பது தொடங்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே மகர ராசி என்பது சனி பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுடைய ராசிநாதன் முயற்சி சாணத்தில் 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். கடந்த மாதங்களும் இந்த மாதங்களும் சனி பகவான் கார்த்திகை 12ஆம் தேதி வக்ர நிகழ்த்தி அடைகின்றார். அவருடைய பார்வையும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மட்டுமல்ல, இங்கே 4 கிரகங்களின் பார்வை 11ஆவது இடத்திலிருந்து 5ஆம் இடத்திலே சிற ராசியை பார்க்க இருக்கின்றது. நிரந்தரமான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கப் போகின்ற ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு. அற்புதத்தில் அற்புதம், மிக அற்புதத்தை கொடுக்க போகின்ற இந்த கார்த்திகை மாதமாக இருக்கின்றது. காரணம், மகர ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவானும் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மகர ராசிக்கு 7 ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைந்து சனி சந்திரனுடைய தொடர்புகளிலே இந்த மாதங்கள் முயற்சிகள் அனைத்தும் தாய்மார்களின் உதவிகளோடு, உங்களுக்கு பெண்களுடைய உதவிகளோடு, தெய்வங்களுடைய அருட்கடாட்சத்தோடு இந்த மாதங்கள் சிறப்பாக பிறக்க இருக்கின்றது. அந்த வகையிலே கிரகங்களின் மகர ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி என்பது ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்திலேயும் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் 7 என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றதும், 11ஆவது இடத்திலே விருச்சிக ராசியிலே செவ்வாய் புதன் சூரியனும், 10ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் கார்த்திகை 10ஆம் தேதி 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசியிலிருந்து 6, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி புதன் பகவான் 11ஆவது இடத்திலிருந்து வக்ரகதியாக சென்று துலாம் ராசிக்கு 7ஆம் தேதியில் இருந்து அவர் வக்ரகதியிலே 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி மீண்டும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவான். பாக்கியாதிபதி 11ஆவது இடத்திலே செயல்பட போகின்ற அற்புதம். மகர ராசிக்கு 8 என்று சொல்லக்கூடியவரும் 11ஆவது இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களிடம் தொடர்பு பெற்று 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பூர்வீகத்திலே ஒரு சில குளறுபடிகள், தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு சில அமைப்புகள் இருந்தாலும் பல வெற்றிகளை பெறப்போகின்றது. உங்களுடைய 5 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று முயற்சி சாணத்தை 4ஆம் ராசி அதிபதி முயற்சி சாணத்திலேயும் 4ஆம் இடத்திலே சுக்கிரனுடைய மீண்டும் 11ஆவது இடத்திலிருந்து சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய 11ஆவது இடத்தை பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. 11ஆவது இடம் என்று சொல்லக்கூடியது ஆசை அபிலாசை மூத்த சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் பல வளர்ச்சிகளிலே ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. காரணம், மகர ராசிக்கு 8 11ஆவது இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6 6, 8 தொடர்புகள் பாதக ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளும், மண்மனை சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட ஒரு சில குளறுபடிகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தனைகளிலே குலதெய்வங்களின் ஆற்றலும் அற்புதமும் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. குழந்தைகள் படிப்புகளிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள், குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப் போகின்றது. 6, 8, 11 ஆசை அபிலாஷைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இங்கே ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்தில் கார்த்திகை 21ஆம் தேதி 12ஆவது இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது. விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கின்றது. குரு பகவான் கடக ராசியிலிருந்து கார்த்திகை 21ஆம் தேதி மிதுன ராசிக்கு மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது. இந்த மாதங்களில் கிரகங்களின் பயிற்சிகளிலே 6 கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது. செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது. பயிற்சிகளிலே உங்களுக்கு 11ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மீண்டும் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றது. 29ஆம் தேதி செவ்வாய் 11இல் இருந்து 12க்கு வரப்போகின்றார். 8ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கண்டிப்பாக நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்றது. 12ஆம் இடம் சுப வீடு என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த மாதங்கள் கிடைக்கின்றது.
7ஆம் இடத்திலே வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது. பொதுமக்களின் தொடர்புகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். மகரம் என்பதே அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியது ஒரு ராசி. தொழில் சாணத்திலே இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள், தொழில்களிலே மிகவும் பிரபலம் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்கார நேரிகள் உழைப்பதற்கு அஞ்சா நெஞ்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. 10ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி 11வது இடத்திலே மாறப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த கார்த்திகை மாதம் 10ஆம் தேதியிலே இருக்கின்றவர். அவர் 5 கூடையவர், 5-10 யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே சுக்கிர பகவான் பயிற்சியாகி இந்த செவ்வாய் புதனின் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள், வம்பு வழக்குகளிலே உங்களுக்கு அவருடைய அனுசரணைகள், உங்களுக்கு உயர்வுகளை, குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேர்களுக்கு. கிரகங்கள் செல்லக்கூடிய இருக்கின்ற இடங்கள் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய 11வது இடத்திலே ஆசை அபிலாசை வருகின்ற வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய சாணத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாகவே இந்த மாதங்கள் செல்கின்றது. மண்மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. வாகனம் கிடைக்காதவங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை என்பது 4ஆம் இடத்திலே விழுகின்றது. 4 கூடையவர் 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலே இருந்தாலும் ராசிக்கு 11வது இடத்திலே 11 கூடையவர் ஆட்சி பலம் பெற்று பரிபூர்ணமாக அவருடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் எங்கை பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்ற பொழுது குழந்தைகள் செல்வங்களிலே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கின்றது. பூர்வீகத்திலே தடை தாமதம் ஏமாற்றம் வம்பு வழக்கு அதிலே வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். வெற்றி அதிபதி 5 கூடையவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு 6லே 5ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானங்களிலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகள், அண்ணன் தம்பிகள் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய சகோதரர் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி சுபபோகமான நல்லதொரு வாழ்க்கை உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்தில் இருந்து செவ்வாய் குரு பகவானுடைய தொடர்பு, சூரிய பகவானுடைய தொடர்பு 6ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணம் செல்கின்றதற்கு இந்த மாதங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க போகின்ற ஒரு மாதங்கள். சிறு தூர பயணங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது. தேய்பிறை திதியாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே சந்திர பகவான் உங்களுக்கு 7க்குடையவர் 9வது இடத்திலே அமையப்பெற்று அவருடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 7ஆம் இடம் கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் உறவினர்களை சொல்லக்கூடிய பொதுமக்களின் தொடர்புகளை சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து மாத கடைசியிலே மாத முற்பகுதியில் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற பரிபூர்ணமான வெளிச்சத்திலேயே இந்த மாதம் என்பதும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அதே 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்றது. வக்ரகதி என்பது சற்று தடை தாமதமாக இருக்கும், ஆனாலும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். 7ஆம் இடம் கணவன் மனைவி கூட்டாளி என்று சொல்லக்கூடியது, நண்பர்களை சொல்லக்கூடியது, பொதுமக்களின் தொடர்புகள், அதிலே நல்லதொரு மாற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் 10க்குடையவர் ஆட்சி பலம் பெறுகின்றார். அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். சுபர் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிலே சுப அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை, மகர ராசிக்கு மிக அற்புத யோகத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதியில் வரையிலே உங்களுக்கு அங்கே இருக்கின்ற காரணத்தினாலேயும் மீண்டும் அவர் 11வது இடத்திலே 10ஆம் இடத்திலே இருந்தவர் 11ஆம் இடத்திலே விருச்சிக ராசியிலே பயிற்சியாகி கார்த்திகை மாதம் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது செவ்வாய் புதன் சூரியனுடைய தொடர்புகளோடு 4 கிரகங்கள் தொடர்பு மட்டுமல்ல, குரு பகவானுடைய தொடர்பும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள். 11ஆம் இடம் அனைத்து நபர்களுக்குமே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்து வலுவாக மறையாமல் இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார ரீதியாக நல்லதொரு வெளிச்சத்தை காண முடியும். அந்த வகையில் இந்த கோச்சார கிரகங்களின் அமைப்புகள் என்பது மிகவும் பிரமாதமாக மகர ராசிக்கு 11வது இடம் பாதக ஸ்தானம் என்றாலும் கூட ராசிக்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 11க்குடையவர் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகம் தாயை குறிக்கக்கூடியவரும் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றதும் 10ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் கார்த்திகை 10ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசியிலே பயிற்சியாக மீண்டும் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே
நல்ல மாற்றங்களை கொடுக்கின்றது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியது, பூர்வீகம் சம்பந்தப்பட்டு குழந்தைகளை குறிக்கக்கூடியது, பூர்வீகத்திலே ஏதாவது தகராறுகள் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். 5ஆம் இடத்தை மண் மனைகளை கொடுக்கக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 11வது இடத்திலே சகோதர காரகன் இருந்து அவர்களுடைய புதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 6, 9 பாக்கியாதிபதியும் தொடர்பு பெறுகின்ற பொழுது 6, 8 தொடர்புகள் பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே பல தடை இருந்தாலும் அதிகமான வெற்றிகளை பெறப்போகின்ற இந்த மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. குருவின் அனுக்கிரகம் அற்புதமாக இந்த மாதம் 21ஆம் தேதி பயிற்சியாகி மீண்டும் அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்ல, ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. அவருடைய 9வது பார்வை மட்டுமல்ல, அற்புத உயர்வுகளையும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து அவர் மற்றொரு பார்வை என்பது 5வது பார்வை என்பது உங்களுடைய 10ஆம் இடத்தை தொழிலை பற்றி பார்க்க போகின்றது. இந்த 10ஆம் இடம் என்பது மகர ராசிக்கு சனி பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த அந்த அமைப்புகளில் இந்த உச்சம் பெறுகின்ற 10ஆம் இடத்தை துலாம் ராசி வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய துலாம் ராசி அதிபதியும் இந்த மாதத்திலே இருக்கின்றதும் அவர் ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற சாணத்திலே மாறப்போகின்ற இந்த பயிற்சி சுக்கிர பயிற்சி என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு மகத்தான வெற்றிகளையும் அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்க போகின்றார். தொழில் சாணாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடியவர் பாவருடைய வீடுகளிலே இருந்தாலும் 11வது இடத்திலே அவர் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம். செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியனுடைய சேர்க்கை 4 கிரகங்கள் மட்டுமல்ல 5 கிரகங்களின் பார்வை ஒட்டுமொத்தத்தில் 12 ராசிகளிலே உங்களுக்கு மகர ராசிக்கு 11வது இடத்திலே உபஜய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மிக மிக அற்புதத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே நீங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் இளைய மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் அனைவர்களாலும் போற்றக்கூடிய எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு அற்புதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்கள் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம். இந்த மாதங்களிலே 7க்குடையவர் உங்களுக்கு 9வது இடத்திலே அமையப்பெற்று திரிகோணத்திலே மனைவி என்று சொல்லக்கூடிய தாய் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் முயற்சி சாணத்திலே சனி சந்திரனுடைய தொடர்பு என்பது இந்த மாதங்கள் பிறக்கின்ற ஓரிரு நாட்களில் ஒரு சிறு தாய்மார்கள் சம்பந்தப்பட்டு தடை தாமதங்கள் கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் வந்து போனாலும் பல வெற்றிகளை உங்களுக்கு சந்திர பகவான் 2.5 நாட்களுக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய நவக்கிரகங்களிலே மிகவும் வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானும் மெதுவாக செல்லக்கூடிய சனி பகவானும் தொடர்பு பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக முயற்சிகளிலே ஒரு சிறு தடை தாமதம் இருந்தாலும் பல வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த 3ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற ஆக எந்த தடையும் இல்லாத ஒரு அற்புதத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே அமாவாசை திதி என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் பிறந்திருக்கின்றதே பிரதோஷ நாளிலே இந்த மாதம் என்பது மாதத்தில் முதல் நாள் பிறந்திருக்கின்றது. அதற்கு அடுத்து கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி என்பது வர இருக்கின்றது. இந்த சர்வ அமாவாசை திதிகளை கடைபிடிக்கின்ற நேர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் நோய் வழக்காக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதம் திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலேயே விருப்பமுள்ள நேர்கள் இந்த திதி திருப்பணத்தையும் நீங்கள் செய்து வாழ்க்கையிலே அற்புதமான உயர்வுகளை பெற அற்புத மாற்றங்களையும் பெற நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த கார்த்திகை மாதங்களிலே குருவின் அணிக்கிரகம் மிக மிக முயற்சிகளிலே 3ஆம் இடத்திலேயும் ராசியையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மகர ராசிக்கார நேர்களுக்கு ஆசை அபிலாஷையில் அனைத்துகளிலுமே அற்புத உயர்வுகளை நவக்கிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது மட்டுமல்ல 5ஆம் இடம் 11ஆம் இடத்திலே நவகிரகங்கள் வருகின்ற பொழுது சிந்தனையாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை நவகிரகங்களுடைய அனுகிரகத்திலே இந்த மாதம் செல்ல இருக்கின்ற காரணத்தினாலே மகர ராசிக்கார நேர்களுக்கு அற்புத வெற்றிகளையும் உயர்வுகளையும் முயற்சிகளிலே அனைத்தும் விரய செலவுகள் தெய்வங்களின் அருட்கடாட்ச பொங்கி ஒழிக்கின்றது. தெய்வங்கள் தெரியாதவர்களுக்கும் குலதெய்வங்களின் அருள் கிடைக்க பெறுகின்றது. காரணம் ஆசை அபிலாஷ் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே 11வது இடத்திலே 5ஆம் இடத்தை 5க்குடையவர் பார்க்க இருக்கின்றது. 12ஆம் இடத்தை 12க்குடையவர் பார்க்க இருக்கின்றதும் 3ஆம் இடத்தை 3க்குடையவர் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்க இருக்கின்ற அற்புதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே பலதரப்பட்ட நல்ல மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.